அன்பான மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு நாட்டினுடைய எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு கமர்ஷியல் பேங்கினுடைய ரோல் என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன்று கேபிட்டல் ஃபார்மேஷன், செகண்ட் ஒன்று கிரியேஷன் ஆஃப் கிரெடிட், சேனலைசிங் த ஃபண்ட்ஸ், என்கரேஜிங் ரைட்ஸ் டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ், பேங்க்ஸ் monetize debt, finance to government, employment generation, bank promote entrepreneurship. These are the 8 roles which play a commercial role, which commercial bank play for the economic development of a country. One by one we are going to see. First one, capital formation. கேபிட்டல் ஃபார்மேஷன் வந்து ஒரு நாட்டினுடைய எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப எசென்ஷியலாக இருக்கக்கூடிய கேபிட்டல் ஃபார்மேஷன், மூலதன ஆக்கம்னு சொல்லுவாங்க. அதை உருவாக்கி கொடுக்கறது பேங்க் வந்து இம்பார்ட்டண்ட் ரோல் பேங்க்குக்கு உண்டு. இவங்க என்ன பண்ணுறாங்க, பொதுமக்கள்கிட்டேருந்து பல்வேறு இடங்களில் கமர்ஷியல் பேங்க் வந்து பிரான்ச்சஸை ஓப்பன் பண்ணி, அப்படி அந்த பிரான்ச்சஸ் மூலயமா பொதுமக்கள்கிட்டேருந்து பணத்தை டெபாசிட்டாக ரிசீவ் பண்ணி அதை வந்து ப்ரொடக்டிவ் பர்பஸ்க்காக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு லோன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுதான் கேபிட்டல் ஃபார்மேஷன் சொல்லக்கூடியது. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, பீப்புள் ஸ்கேட்டர்ட் ஓவர் எ வைட் ஏரியா த்ரூ த நெட்வொர்க் ஆஃப் பிரான்ச்சஸ் ஆல் ஓவர் த கண்ட்ரி அண்ட் மேக் இட் அவைலபிள் ஃபார் ப்ரொடக்டிவ் பர்பஸ். Nowadays, banks offer very attractive schemes to induce the people to save their money with them and bring the savings mobilized to the organized money market. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, பேங்க் வந்து அட்ராக்டிவ் ஸ்கீம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதை பார்த்துட்டு மக்கள் என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா, நிறைய வந்து சேமிக்கிறாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குதுன்னு வந்து பேங்க்கில் வந்து டெபாசிட் பண்ணிட்டு சேமிக்கிறாங்க. அப்போ அது மூலமா அந்த சேவிங்ஸ் தான் என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா, இந்த பேங்க் என்ன பண்ணுது, அந்த சேவிங்ஸை வந்து ஒரு ஆர்கனைஸ்டு மணி மார்க்கெட்டுக்கு வந்து கொண்டு வருது. ஒரு நன்கு வடிவமைக்கப்பட்ட ஒரு அதாவது பணம் மணி மார்க்கெட்டுக்கு வந்து அந்த சேவிங்ஸை வந்து பயன்படுத்துகிறாங்க. அதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னு வச்சுங்களேன். இஃப் த பேங்க்ஸ் டு நாட் பர்ஃபார்ம் திஸ் ஃபங்க்ஷன், சேவிங் எய்தர் ரிமைன்ஸ் ஐடில் ஆர் யூஸ்டு இன் கிரியேட்டிங் அதர் அசெட்ஸ், எக்ஸாம்பிள் கோல்டு, விச் ஆர் லோ இன் ஸ்கேல் ஆஃப் பிளான் ப்ராப்பர்ட்டி ப்ரியாரிட்டிஸ். இப்போ என்ன ஆகும், இந்த பேங்க் வந்து இந்த சேவிங்ஸை செய்யலை, டெபாசிட்டை ரிசீவ் பண்ணி தேவைப்படுறவங்களுக்கு லோன் கொடுக்கல அப்படின்னா என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் பணம் ரொக்கமாக இருக்கும், அப்படி இல்லைன்னா தங்கம் நகையாக வாங்கி சேர்த்து வச்சுருப்பாங்க. அது வந்து எந்த விதமான ப்ரொடக்டிவ் பர்பஸ்க்கும் யூஸ் இல்லாமல் போயிடும். ஸோ கேபிட்டல் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது பேங்க்குடைய இன்றியமையாத ஒரு பங்காக இருக்குது. செகண்ட் ஒன்று, க்ரியேஷன் ஆஃப் கிரெடிட். முன்னாடி நம்ம பார்த்தது தான் கிரெடிட் க்ரியேஷன். இப்போ பேங்க் என்ன பண்ணுறாங்க, கிரெடிட் வந்து அவங்க தான் உருவாக்குறாங்க. கிரெடிட்னா என்ன அர்த்தம்னா, கடன் கொடுக்கறதுனால தான் என்ன ஆகுது, கிரெடிட், அதாவது டெபாசிட்டு புதுசாக வருது. கடன் வழங்குறதுனால தான் பேங்க் வந்து டெபாசிட் வருது. டெபாசிட் வரும்போது அந்த 20% எடுத்து வைக்க முடியும். அந்த 20%ல் தான் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, பேங்க் லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்போ டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்டுக்காக அதிக அளவில் பேங்க் வந்து லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்போ கிரெடிட் கிரியேஷன் இருந்துச்சு, கடன் உருவாக்கம் இருந்துச்சுன்னா என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, அதனால் உற்பத்தி அதிகரிக்கும், எம்ப்ளாய்மெண்ட் அதிகரிக்கும், சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், அப்புறம் ப்ரைஸ் ஆல்சோ கேன் பி இன்க்ரீஸ்ட். அதனால் என்ன பண்ண முடியும், இது கிரெடிட் கிரியேஷன் மட்டும் இருந்துச்சுன்னா ஒரு நாடு வந்து வேகமாக வளர்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். ஸோ கிரெடிட் கிரியேஷனுங்கிறது பேங்க்குடைய இம்பார்ட்டன்ட் ரோல். தேர்டு ஒன்று, சேனலைசிங் த ஃபண்ட்ஸ் டுவார்ட்ஸ் productive investment. Banks invest the savings mobilized by them for productive purposes. Capital formation is not only the function of commercial bank. இப்போ என்ன பண்ணுறாங்க, பேங்க் வந்து தன்னிட்ட உள்ள சேவிங்ஸ் எல்லாத்தையுமே ப்ரொடக்டிவ் பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்போ அதே நேரத்தில் கேபிட்டல் ஃபார்மேஷன் மட்டுமே கமர்ஷியல் பேங்கோடைய ஃபங்க்ஷன் சொல்ல முடியாது. அதே நேரத்தில் என்ன செய்கிறாங்க பாருங்கள், பூல்டு சேவிங்ஸ் should be allocated to various sectors of the economy
with a view to increase the productivity, then only it can be said to have performed an important role in the economic development. அதாவது செய்யப்பட்ட முதலீடு இருக்கு இல்லையா, அதில் உற்பத்தி திறன் குறைவாக உள்ள துறைக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதை விட்டுட்டு உற்பத்தி திறன் அதிகமாக உள்ள ஒரு துறைக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். நம்ம இப்போ வந்து தன்னில் சேவிங்ஸ் தான் லோனாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. உற்பத்தி திறன் குறைவாக உள்ள ஒரு துறைக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால அதிக அளவில் பெனிஃபிட் வராது. ஸோ என்ன பண்ணுறாங்க, உற்பத்தி திறன் அதிகமாக உள்ள துறைக்கு அந்த சேமிப்பை வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, லோனாக கொடுத்து யூஸ் பண்ணுறாங்க. அப்போ மட்டும்தான் என்ன ஆகும், எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ கேபிட்டல் ஃபார்மேஷன் மட்டுமே பேங்கிங் செஞ்சுட்டு உட்காந்துருக்க முடியாதுங்க. கரெக்டாக அந்த என்னென்ன இதுன்றதை ஐடென்டிஃபை பண்ணணும். எந்த இதுக்கு லோன் கொடுக்கலாம், எது கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணால் மட்டும்தான் இங்கே எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டு பாசிபிள். என்கரேஜிங் ரைட் டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். சரியான தொழிலை பார்த்து என்ன பண்ணணும், ஊக்கப்படுத்துகிற வேலையை கமர்ஷியல் பேங்க் செய்கிறாங்க. மெனி பேங்க்ஸ் ஹெல்ப் இன் த டெவலப்மெண்ட் ஆஃப் த ரைட் டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரி பை எக்ஸ்டெண்டிங் லோன் டு ரைட் டைப் ஆஃப் பர்சன். அதாவது பேங்க் வந்து யார் லோன் கேட்டாலும் கொடுத்துட முடியாதுங்க. அதாவது அந்த லோனை வந்து அவர் திருப்பி கட்டுவாரா, அவர் என்ன பர்பஸ்க்காக அந்த லோன் கேட்குறாரு அப்படின்னு ஒரு சிறந்த நபர்கள் அவர் செய்யக்கூடிய என்ன தொழில் செய்ய போகிறாருங்கிறதுக்காக பார்த்து லோன் ப்ரொவைட் பண்ணணும். இன் திஸ் வே தே ஹெல்ப் நாட் ஓன்லி ஃபார் இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஆஃப் த கண்ட்ரி பட் ஆல்சோ ஃபார் த எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் த கண்ட்ரி. அப்போது வந்து ஒரு தொழில் தொடங்குறது, தொழிற்சாலை முன்னேற்றது மட்டுமே கமர்ஷியல் பேங்க்குடைய வேலை இல்லை. அதே நேரத்தில் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு இது காரணமாக இருக்கும். ஏன்னா யாருக்கு லோன் கொடுக்குறோம், அவர் என்ன இண்டஸ்ட்ரி தொடங்க போகிறாரு அப்படின்னு பார்த்து கொடுக்குறதுங்கிறது ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு காரணமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. தே கிராண்ட் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் டு மேனுஃபேக்சரர் ஹூஸ் ப்ராடக்ட் ஆர் இன் கிரேட் டிமாண்ட். இப்போ என்ன பண்ணுறாங்க, அதிக தேவைப்படக்கூடிய பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய உற்பத்தியாளர்களுக்கு பார்த்து இவங்க வந்து லோனையும் அட்வான்ஸையும் கொடுக்குறாங்க. த மேனுஃபேக்சரர் இன் டர்ன் இன்க்ரீஸ் their ப்ராடக்ட் பை இன்ட்ரடியூசிங் நியூ மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் அசிஸ்ட் இன் ரைசிங் த நேஷ்னல் இன்கம். அப்போ அந்த மேனுஃபேக்சர் என்ன பண்ணுவாங்க, அதை வச்சு தன்னுடைய புதிய முறைகள்லாம் பயன்படுத்தி தன்னுடைய தொழிற்சாலை தன்னுடைய தொழிலில் உள்ள கமோடிட்டி ப்ரொடக்ஷனை வந்து அதிகப்படுத்துவாங்க. அதன் மூலமாக நம்மளுடைய நேஷ்னல் இன்கம் வந்து ரைஸ் ஆகும். சம்டைம்ஸ் சப் ப்ரைம் லெண்டிங் இஸ் ஆல்சோ லோன். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது முக்கியத்துவம் இல்லாத துறைகளுக்கும் சமயத்தில் லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது மாதிரி பண்ணால் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, எக்கனாமிக் கிரைசிஸ் வந்துடும், பொருளாதார நெருக்கடி வரும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா 2007 to 2008 அதில் அமெரிக்காவில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது மாதிரி ஒரு லோன் கொடுத்துருக்காங்க. அதாவது முக்கியத்துவம் இல்லாத ஒரு துறைக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் எக்கனாமிக் கிரைசிஸ் ஏற்பட்டிருக்கு அப்படிங்க. அப்போ பாருங்கள், ஒரு கமர்ஷியல் பேங்கோடைய ரோலுங்கிறது கரெக்டாக அவங்க என்கரேஜ் பண்ணணும், ரைட் டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரியை என்கரேஜ் பண்ணணும். எல்லாருக்கும் கண்ணாமன்னு லோன் கொடுத்தா பொருளாதார நெருக்கடி தான் வரும். அப்போ ஒரு இண்டஸ்ட்ரியை தேர்ந்தெடுத்து எந்த துறைக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆகும் அப்படிங்கிறத பார்த்து அவங்க லோன் வந்து சேங்ஷன் பண்ணணும். ஸோ எக்கனாமிக் கிரைசிஸ் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு கமர்ஷியல் பேங்கோட ரோல் வந்து இங்கே மிக முக்கியமானதாக இருக்குது. 5th ஒன்று பேங்க்ஸ் மனிடைஸ் டெப்ட். அப்படின்னா என்னென்னா, கடனை பணமாக மாற்றுறது. பேங்க் என்ன பண்ணுது, தங்கிட்ட கடன் வாங்கியிருக்காங்கன்னா அதை கடனை வந்து பணமாக மாற்றி கொடுக்குது. கமர்ஷியல் பேங்க்ஸ் டிரான்ஸ்ஃபார்ம் த லோன் டு பி ரீபெய்ட் ஆஃப்டர் எ சர்டன் பீரியட் இன்டு கேஷ். அப்புறம் ஒரு குறிப்பிட்ட கால கடனை இங்கே வந்து பணமாக மாற்றி கொடுக்குது பேங்க்கு, விச் கேன் பி இம்மிடியட்லி யூஸ்டு ஃபார் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி. இப்போ கடன் வச்சுட்டு என்ன ரொக்கமாக பணம் இல்லைன்னா அவனால் என்ன பண்ண முடியாது, பிஸ்னஸ் ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆக முடியாது. ஸோ அவன் தொடர்ந்து பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி செய்கிறதுக்கு வந்து கமர்ஷியல் பேங்க் வந்து உதவியாக இருக்குது. மேனுஃபேக்சரர் அண்ட் ஹோல்சேல் ட்ரேடர் cannot increase their sales without selling goods on credit basis. கடன் இல்லாமல் இங்கே வந்து ஒரு மேனுஃபேக்சர் ஆகட்டும், ஒரு ஹோல்சேல் ட்ரேடர் ஆகட்டும், தன்னுடைய விற்பனை அதிகப்படுத்த முடியுமானா வாய்ப்பு இல்லை. ஏன்னா நீ வந்து கடன் அடிப்படையில் தான் இன்றைக்கி எல்லாமே இயங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ கடன் இல்லாமல் இது சாத்தியக்கூறான்னு கேட்டிங்கன்னா இல்லை. புரியுதுங்களா?
ஆனால் அதே நேரத்தில் பட் கிரெடிட் சேல்ஸ் மே லீட் டு லாக்கிங் அப் ஆஃப் கேபிட்டல். அப்போ கடன் அடிப்படையிலேயே விற்பனை பண்ணிகிட்டு இருந்தாலும் மூலதனம் போய் ஒரு இடத்துல என்ன ஆகிடும், முடங்கிடும். ஆஸ் எ ரிசல்ட் ப்ரொடக்ஷன் மே ஆல்சோ பி ரெடியூஸ்ட். அதன் விளைவாக உற்பத்தி குறைய தொடங்கிடும். as banks are lending money by discounting bills of exchange, business concern are able to carry out the economic activities without any interruption. அப்போ இந்த பேங்க் வந்து கடன் கொடுக்கலன்னு வச்சுங்களேன், கடன் கொடுக்கறதுனால தான் தன்னுடைய பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுனால் மாற்று சீட்டுன்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே நான் வந்து கடன் வாங்கியிருப்பான், இந்த தேதிக்குள்ளே இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டோட திருப்பி தரேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். அது கொடுக்க முடியாத சூழ்நிலை இருந்தாலும் கடன் கொடுப்பாங்க. அதான் டிஸ்கவுண்டிங் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், மாற்று சீட்டு தள்ளுபடி செய்யுது. ஏற்கனவே கடன் வாங்கியிருக்க இந்த ஒப்புதல் சீட்டு இருக்கும், கடன் வாங்கியிருப்பான், இந்த தேதிக்குள்ளே திருப்பி கொடுக்குன்ட்ருக்கோம், அது திருப்பி கொடுக்காமல் இருப்பான். சரி இருந்தாலும் பரவாயில்ல அது இருக்கட்டும் அப்படின்னு அதை டிஸ்கவுண்ட் பண்ணிவிட்டு கடன் கொடுப்பான். ஏன் இப்படி கடன் கொடுக்கல, கமர்ஷியல் பேங்க் மட்டும் லெண்டிங் பண்ணலை அப்படின்னா என்ன ஆகிறது, எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் நடக்காது, பொருளாதார நடவடிக்கை நின்று போய்டும். ஸோ தங்கு தடை இல்லாமல் பொருளாதார நடவடிக்கை நடப்பதற்கு பிஸ்னஸ் மேனுக்கு கடன் கொடுத்து பெரிய உதவி செய்யுது கமர்ஷியல் பேங்க். ஃபினான்ஸ் டு கவர்மெண்ட். அடுத்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஸ் டு கவர்மெண்ட்டுக்கு வந்து ஃபினான்ஸ் பண்ணுது கமர்ஷியல் பேங்கு. அப்போ அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸ், இப்போ அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸ்னால் வளர்ச்சி குறைந்த நாடுகள் இருக்குது இல்லையா, அந்த நாடுகளுக்கு வந்து தொழிற்சாலை முன்னேறணும் அப்படின்னா கவர்மெண்ட் வந்து அங்கே ஆக்டிவாக சேல் பண்ணணும். இப்போ கவர்மெண்ட்டுக்கு பணம் எங்கேருந்து வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கமர்ஷியல் பேங்க் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. பேங்க் வந்து 2 விதமான கிரெடிட் கொடுக்குறாங்க. ஒன்று வந்து லாங் டைம் கிரெடிட் ப்ரொவைட் பண்ணுறாங்க கவர்மெண்ட்டுக்கு. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்வெஸ்டிங் தேர் ஃபண்ட் இன் கவர்மெண்ட் செக்யூரிட்டி. என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட் செக்யூரிட்டி அதாவது அரசாங்கத்தினுடைய கடன் அரசாங்கத்தினுடைய பத்திரங்கள் மீது தன்னுடைய இதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அது மூலயமா லாங் டைம் கிரெடிட், நீண்ட கால கடனை கொடுக்குறாங்க. ஷார்ட் டைம் ஃபினான்ஸ் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா ட்ரெஷரி பில்லு, அரசாங்கத்துடைய ட்ரெஷரி பில்லா கருவூல இதுன்னு சொல்லுவாங்க, அந்த ட்ரெஷரி பில்லை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது மூலயமா ஷார்ட் டைம் ஃபினான்ஸ் பண்ண முடியுது. பார்த்திங்கன்னா ஆர்பிஐ இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு 68,000 crore வந்து கவர்மெண்ட்டுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஆர்பிஐ என்ன பண்ணியிருக்காங்க, 68,000 crore வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு கொடுத்துருக்காங்க. எந்த இயரில், 2018-19 கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆர்பிஐக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய சர்ப்ளஸ் அமௌண்ட் 99% வந்து சர்ப்ளஸ் அமௌண்ட்டை தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க. லோன் எப்போ கொடுத்தாலும் சர்ப்ளஸ் அமௌண்ட்டை தான் கொடுக்க முடியும், கேஷ் ரிசர்வ் எடுத்து யூஸ் பண்ணிட மாட்டாங்க. சரிங்களா, அப்போ ஒரு 68,000 crore வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு பேங்க்கு வந்து கொடுத்துருக்காங்க, ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுத்துருக்காங்க. எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன். After the nationalization of big banks, banking industry has grown to a great extent. Banks branches are opened frequently, which leads to the creation of new employment opportunity. அப்போ இருக்கக்கூடிய வங்கிகள்லாம் தேசியமயமாக்கிட்டாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா அங்கங்கே பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. இப்போ பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணால் அந்த பிரான்ச்சுக்கு வந்து மேனேஜரு, கேஷியரு இல்லையா, இவங்களாம் தேவைப்படுவாங்க. ஸோ இங்கே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா வேலைவாய்ப்புகள் எல்லாருக்கும் வர தொடங்குது. பேங்க்ஸ் ப்ரமோட் என்டர்ப்ரனர்ஷிப். அதே நேரத்தில் தொழில் முனைவோர், அரசாங்கத்தை நம்பி இல்லாமல் தானே தொழில் தொடங்கணுங்கிறவங்களுக்கு வந்து பேங்க் வந்து என்ன பண்ணுது, ஒத்துழைப்பு செய்யுது. இன் ரீசன்ட் டேஸ் பேங்க்ஸ் ஹாவ் அஸ்யூம்டு த ரோல் ஆஃப் டெவலப்பிங் என்டர்ப்ரனர்ஷிப், particularly in developing countries like India, by inducing new entrepreneurs to take up all well-formulated project and provision of counseling service like technical and managerial guidance. அப்போ வளரும் நாடுகள், இந்தியாவை போன்ற வளரும் நாடுகளில் வந்து என்டர்ப்ரனர்ஷிப் அதாவது தொழில் முனைவோரை வந்து ஊக்கப்படுத்துகிறாங்க, கடன் வழங்கி ஊக்கப்படுத்துகிறாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா வெல் ஃபார்முலேட்டட் ப்ராஜெக்டோடு யாராவது கொண்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக என்ன பண்ணுறாங்க, லோன் வந்து சேங்ஷன் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் அவங்களுக்கு கவுன்சிலிங் சர்வீஸ் கொடுக்குறாங்க. கவுன்சிலிங் சர்வீஸ்னால் டெக்னிக்கலாக அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதை எப்படி நிர்வகிக்க ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிற அந்த வழிகாட்டுதல் தான் கொடுக்குறாங்க. அப்போ என்டர்ப்ரனரை வந்து இங்கே வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க, பிஸ்னஸ் தொடங்குறதுக்கு அவங்களுக்கு தேவையான லோனை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ தீஸ் ஆர் த 8 ரோல்
that commercial bank play for the economic development of a country? This is a very important questions. You have to read thoroughly and you have to understand very clearly. Thank you to all.